காரைக்கால் அம்மையார் கோவிலில் நடந்த மாங்கனி திருவிழாவில் பக்தர்கள் மாம்பழங்களை இறைத்து தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் 63 நாயன்மார்களில் பெண் நாயன்மாரும் சிவனால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட காரைக்கால் அம்மையாரின் கோவில் அமைந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் மாங்கனி திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு திருவிழா கடந்த 10ஆம் தேதி துவங்கியது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பரமசிவன் அடியார் கோலத்தில் பவழக்கால் விமானத்தில் வீதியுலா வந்து அருள் பாலிக்கும் வைபவம் சனிக்கிழமையன்று வெகு விமர்சையாக நடந்தது. அப்போது பக்தர்கள் நேர்த்திக்கடனாக மாங்கனிகளை இறைத்து வழிபாடு செய்தனர். சுவாமிக்கு இறைக்கப்படும் மாங்கனிகளை பிடித்து உண்டால் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் என்று பக்தர்கள் கோரினர். எனக்கு நினைவு தெரிஞ்சனால இந்த விழா ஒரு தடவை கூட மிஸ் பண்ணாம பாத்துறது. வெளியூர் போனாலும் கம்பல்சரி இந்த விழா கட்டாயம் வந்துடும். ஏன்னா இந்த ஊருக்கு பெருமையே இந்த விழாவால் தான் நிதர்சனம். காரைக்கால் அம்மையாருக்கு அந்த மாங்கனி இறக்கிறது பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து வரவங்களாம் இது கல்யாணம் ஆகாதவங்க இதை பிடிச்சி மாம்பழத்தை சாப்பிட்டா அவங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்காதவங்களுக்கு சாப்பிட்டா குழந்தை பிறக்கும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஐதீகம். அது அதே மாதிரி எல்லாருக்கும் நடந்துட்டு இருக்கு. 71 வயசு ஆகுது. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளைல இருந்து பாக்குறேன். எல்லாத்துக்கும் இந்த மாம்பழம் கொடுத்தா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை வெளிநாட்டுக்கெல்லாம் நாங்க அனுப்பியிருக்கோம். அவங்க எல்லாம் பிள்ளை பெற்று நல்ல ஒரு சந்தோஷமா சொன்னாங்க. இவ்விழாவில் நாகை, திருவாரூர் மற்றும் புதுச்சேரி உட்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.